வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான ஏர் கனடாவின் விமான பணியாளர்களின் வேலை நிறுத்தம் எதிர்பாராத திருப்பம் ஒன்றை சந்தித்துள்ளது. வேலை நிறுத்தத்தை முடித்துக் கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கனடிய அரசாங்கம் சட்ட ரீதியாக உத்தரவிட்ட நிலையிலும் அரசாங்க உத்தரவை நிராகரித்துவிட்டு வேலை நிறுத்தத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளது ஏர் கனடாவின் விமான பணியாளர்களின் தொழிற்சங்கம் CUPE அல்லது கியூ. இப்போது இது தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறியுள்ளது. நேற்று சனிக்கிழமை 12:01 மணிக்கு வேலை நிறுத்தம் தொடங்கியது. அதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை ஏர் கனடா நிறுவனம் திங்கட்கிழமை 18ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்ட விமானங்களை ரத்து செய்ய தொடங்கியது. அதாவது ஏர் கனடா நிறுவனமே வேலை நிறுத்தத்திற்கு முன் கதவடைப்பு செய்ய தொடங்கியது. நேற்று சனிக்கிழமை விமான பணியாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு தலையிட்டது. கனடிய அரசின் பிணை நடுவர் மன்றம் CIRB இரு உத்தரவுகளை பிறப்பித்தது. ஒரு உத்தரவு ஏர் கனடா நிறுவனத்திற்கு அதில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியிலிருந்து விமானங்கள் இயக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இரண்டாவது உத்தரவு ஏர் கனடாவின் விமான பணியாளர்களின் தொழிற்சங்கத்திற்கு அதில் விமான பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் கனடிய அரசின் பிணை நடுவர் மன்றம் CIRB-யின் மத்தியஸ்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறப்பட்டது. கனடிய அரசு உத்தரவிட்டதை அடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை விமான பயணங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஏர் கனடா அறிவித்தது. முதல் விமானங்கள் இன்று மாலை மீண்டும் தொடங்கும் என்றும் ஆனால் அதன் செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு பல நாட்கள் ஆகும் என்றும் விமான நிறுவனம் கூறியது. கனடிய அரசின் தொழில்துறை உறவுகள் வாரியத்தால் இன்று பிற்பகல் 2 மணிக்குள் செயற்பாடுகளை மீண்டும் தொடங்கவும் விமான பணியாளர்கள் தங்கள் கடமைகளை தொடரவும் ஏர் கனடா அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஏர் கனடா கூறுகின்றது. மார்ச் 31ஆம் தேதி காலாவதியான தொழிற்சங்கத்திற்கும் விமான நிறுவனத்திற்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை புதிய ஒப்பந்தம் எட்டப்படும் வரை நீடிக்க CIRB உத்தரவிட்டுள்ளதாக ஏர் கனடா இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனடிய பொது ஊழியர் தொழிற்சங்கம் CUPE மத்திய வேலைவாய்ப்பு அமைச்சர் பட்டி ஹஜ்டு கனடா நிறுவனத்திற்கு சாதகமாக நடந்து கொள்வதாக கூறி அரசு உத்தரவுக்கு கட்டுப்பட முடியாது என்று கூறிவிட்டது. ஏர் கனடா விமான ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும் உத்தரவை மீறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக விமான நிறுவனம் விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டத்தை அறிவித்த சில மணி நேரத்திற்கு பின்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கனடிய தொழில்துறை உறவுகள் வாரியத்தின் உத்தரவை எதிர்த்து போராடப் போவதாக கனடிய பொது ஊழியர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. எங்கள் உறுப்பினர்கள் வேலைக்கு திரும்ப போவதில்லை என்று CUPE தேசிய தலைவர் மார்க் ஹான்காங் டொரண்டோ விமான நிலையத்திற்கு வெளியே நின்றபடி தெரிவித்தார். நாங்கள் எங்கள் உறுப்பினர்களை வேலைக்கு திரும்ப வேண்டாம் என்று கூறுகிறோம். சனிக்கிழமை கனடிய அரசு விமான நிறுவனத்தையும் அதன் விமான பணியாளர்களையும் வேலைக்கு திரும்ப உத்தரவிடுவதாகவும் 12 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் வேலை நிறுத்தம் மற்றும் கதவடைப்பை முடித்துக் கொண்டு வந்ததாகவும் கூறியதை தொழிற்சங்கம் நிராகரிப்பதாக CUPE தேசிய தலைவர் மார்க் ஹான்காங் என்று தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை தாமதமாக CIRB-இடமிருந்து தொழிற்சங்கத்திற்கு உத்தரவு வந்ததாகவும் பணிக்கு திரும்புவது முடியாது என்று CIRB-க்கு தெரிவித்ததாகவும் ஹான்காக் கூறினார். CIRB-யின் முழு செயல்முறையும் நியாயமற்றது என்று தொழிற்சங்கம் உணர்ந்ததாக அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஏர் கனடா நிறுவனம் உண்மையில் எங்களுடன் பேரம் பேச மறுத்துவிட்டது. காரணம் கனடிய அரசாங்கம் நாளை தங்கள் வெள்ளை குதிரையில் வந்து ஏர் கனடாவை காப்பாற்ற முயற்சிக்கும் என்பதை ஏர் கனடா நிறுவனம் அறிந்ததால் அவர்கள் எங்களுடன் பேரம் பேச மறுத்துவிட்டார் என்று அவர் கூறினார். நேற்று சனிக்கிழமை தொடங்கிய பணி நிறுத்தத்தின் போது 700க்கும் மேற்பட்ட ஏர் கனடா மற்றும் ஏர் கனடா ரூஜ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் ஆயிரக்கணக்கான பயணிகளை தங்கள் இலக்குகளை சென்றடைவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கின்றனர். 10,000க்கும் மேற்பட்ட விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனடிய பொது ஊழியர் சங்கம் நியாயமான ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஏர் கனடாவை மீண்டும் மேசைக்கு அழைப்பதாக கூறுகிறது. கனடிய நகரங்களான டொரண்டோ, மான்ட்ரியால், வான்கூவர் மற்றும் கால்கரி விமான நிலையங்களுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சங்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. மான்ட்ரியாலில் உள்ள விமான பணியாளர்களுக்கான உள்ளூர் கிளை 4091 தலைவர் நட்டாஷா ஸ்ரீ விமான பணியாளர்கள் வேலைக்கு திரும்பும் உத்தரவை மீறுவதை ஆதரிப்பதாக கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏர் கனடா எங்கள் பயணிகளுக்கு எங்கள் நிறுவனத்திற்கு அநீதி செய்ய முடிவெடுத்துள்ளது. நாங்கள் ஏர் கனடா நிறுவனத்தின் முகம். ஏர் கனடா இவை அனைத்துக்கும் எங்களை குறை கூற முயற்சிக்கின்றார்கள். மேலும் எங்கள் அனைத்து உரிமைகளையும் மீறுவதற்காக அரசாங்கத்தில் உள்ள தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து எங்கள் அனைத்து உரிமைகளையும் மீறுகிறார்கள் என்று அவர் விமான நிலையத்திற்கு வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூறினார். தொழிலாளர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு தூண்டப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு நிறுவனம் தங்கள் ஊழியர்களுக்கு வாழ்க்கை ஊதியத்தை வழங்க மறுக்கிறது வெட்கக்கேடான விஷயம் என்று அவர் கூறினார். CUPE முதலில் அதன் உறுப்பினர்கள் விமான நிறுவனத்துடன் 11வது மணி நேர ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் மறியல் போராட்டத்திற்கு செல்வதாக அறிவித்தது.
அதே நேரத்தில் ஏர் கனடா வேலை நிறுத்தம் நடவடிக்கை காரணமாக சுமார் 30 நிமிடங்களுக்கு பின்னர் அதன் பேச்சுவார்த்தை முகவர்களை வெளியேற்றியது. ஏர் கனடா முன்பு அமைச்சர் பட்டி ஹஜ்தூடம் ஒரு பிணை நடுவர் செயல்முறையில் நுழைய தொழிற்சங்கத்திற்கு உத்தரவிடுமாறு கேட்டுக் கொண்டது. இது கனடாவில் தொழிலாளர் குறியீட்டின் பிரிவு 107 மூலம் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம். ஆனால் நேற்று சனிக்கிழமை வரை அரசு தலையீட்டை அமைச்சர் எதிர்த்தார். அப்போது இரு தரப்பினரும் ஒரு முட்டுக்கட்டைக்குள் இருப்பது தெளிவாகியது என்று அவர் கூறினார். தொழிற்சங்கம் அரசு உத்தரவை மீறுவதுதான் என்ன விளைவு ஏற்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஞாயிற்றுக்கிழமையை ஒரு தேசிய நடவடிக்கை தினம் என்று CUPE அறிவித்தது. விமானங்கள் தொடர்பாக மற்றொரு கனடிய செய்தியில் அமெரிக்க தயாரிப்பு போர் விமானம் F-35 வாங்குவது குறித்த முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கனடிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கின்டி இன்று கூறினார். சர்ச்சைக்குரிய அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்தினை வாங்குவதை மறுபரிசீலனை செய்வது எனவும் கனடிய படைகள் மற்றும் தேசிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் கைகளில் உள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கனடிய வெறுப்பு நடவடிக்கைகளால் அமெரிக்க பொருட்களை நிராகரிக்கும் பெரும்பான்மையான கனடிய பொதுமக்கள் மற்றும் அமைப்புகள் அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்தை வாங்குவதை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒன்டாரியோவில் உள்ள கனடிய விமான தளமான போர்டனுக்கு அமைச்சர் மெக்கின்டி சென்ற போது அமெரிக்க தயாரிப்பு போர் விமானம் F-35 வாங்குவது தொடர்பான மதிப்பாய்வு விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அப்போது அறிவிப்பதாகவும் கூறினார். மதிப்பாய்வு முடிந்ததும் தேசிய பாதுகாப்புத்துறை மற்றும் கனடிய ஆயுதப்படைகள் இரண்டிலும் மதிப்பாய்வு செய்த நிபுணர்களிடமிருந்து நாம் நமது வழிகாட்டுதலை பெறலாம் என்று அமைச்சர் மெக்கின்டி செய்தியாளர்களிடம் கூறினார். கனேடிய விமானப்படை அதிகாரிகள் பெயர் குறிப்பிடாத நிலையில் கூறிய போது டிரம்பின் ஆட்சி காலம் இன்னமும் 3.5 ஆண்டுகள் மட்டுமே. அதன் பின் அவரால் பதவிக்கு வர முடியாது. அதற்காக கனேடிய விமானப்படை 35 ஆண்டுகளாக பயன்படுத்த வேண்டிய விமானங்களை நாம் வாங்காமல் தவிர்ப்பது பொருத்தமற்ற செயல் என்கிறார்கள். கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கின்டியும் கிட்டத்தட்ட அதே ரீதியான கூற்றையே கூறி எமது விமானப்படையினர் கனேடிய விமானப்படையின் எதிர்கால செயற்பாட்டு தேவைகளை பார்க்கவில்லை என்றால் அது விசித்திரமாக இருக்கும். மேலும் அவர்கள் அதை பற்றி இன்னமும் நிறைய கூறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார். ஒட்டாவா சிட்டிசன் ஊடகம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 12ஆம் தேதிகளில் கனேடிய படைகள் மற்றும் கனடிய பாதுகாப்பு அமைச்சு DND-யிடம் F-35 மதிப்பாய்வு நிலை மற்றும் அதன் எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டு தேதி குறித்து கருத்து கேட்டது. DND செய்தி தொடர்பாளர் செரின் ஃபாரஸ்ட் F-35 விமானம் வாங்குவது தொடர்பான மதிப்பாய்வு இந்த கோடை இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். கனடா F-35 வாங்குவதை தொடருமா என்பது குறித்த இறுதி முடிவை பிரதமர் மார்க் கார்னி எடுப்பார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியதை அடுத்து கனடாவின் F-35 விமானம் வாங்கும் திட்டம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய அவரே உத்தரவிட்டார். கனடாவை அமெரிக்க வரி விதிப்புகளால் தண்டிப்பதாலும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றும் விருப்பத்தை ட்ரம்ப் அடிக்கடி தொடர்வதாலும் கனடா அமெரிக்காவுக்கு விரோதமாக மாறியுள்ளது. கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை நிராகரிக்கிறார்கள், அமெரிக்க பயணங்களை தவிர்க்கிறார்கள். ஆனால் கனேடிய படைத்தலைவர்கள் தங்கள் அமெரிக்க சகாக்களுடன் மிகவும் நெருக்கமாக உள்ளனர். மேலும் ட்ரம்ப் கனடிய பொருளாதாரத்தை அச்சுறுத்திய போதும் தேசிய பாதுகாப்பை மனதில் கொண்டு இரு ராணுவங்களுக்கும் இடையில் கூடுதல் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்த கட்டத்தில் கனடா அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து 16 F-35 ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு மட்டுமே நிதி ரீதியாக உறுதியளித்துள்ளது. முழு ஓர்டரும் அமெரிக்க தயாரிப்பு நிறுவனமான லொக்ஹீட் மார்டினால் தயாரிக்கப்படும் 88 விமானங்களுக்குமானது. 16 F-35 ஜெட் விமானங்களுக்கு பணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதால் அவை இந்த ஆண்டு இறுதிக்குள் கனடாவுக்கு வர தொடங்கிவிடும். மீதி 72 விமானங்களை வாங்க முடிவு செய்தாலும் அவை ட்ரம்பின் பதவிக்காலம் முடிந்த பின்னரே கனடாவுக்கு வரும்.